ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நெல்லிக்காய் ஊறுகாவை எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யலான்னு பார்க்கலாம். அடடா, இத்தனை நாளா இந்த ரெசிபி பண்ண தெரியாம போச்சே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்துல 200 கிராம் நெல்லிக்காவை எடுத்து வச்சிருங்க. அது கூட ஒரு 8 to 9 பச்சை மிளகாய் எடுத்து வச்சு வேக வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ நெல்லிக்காய் வெந்துட்டு இருக்கும் போது நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 பெரிய ஸ்பூனுக்கு கடுகு ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு மல்லி விதை ஆட் பண்ணிட்டு அது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா செவந்த உடனே ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம இட்லி பாத்திரத்துல வேக வச்ச நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கும். அது வெந்துருச்சுன்னா அதோடைய விதைய தனியா எடுத்து எல்லா நெல்லிக்காவோடைய விதையும் தனியா எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த நெல்லிக்காவும் இந்த பச்சை மிளகாவும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அப்புறமா ஒரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த நெல்லிக்காய் பச்சை மிளகாய் மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறும் போது இந்த அரைச்ச மிக்ஸி ஜார்ல ஒரு ஸ்பூனுக்கு தண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதையுமே கலக்கி இது கூட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா அந்த நெல்லிக்காய் நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 3 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஊறுகாய் மசாலா, அதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் அந்த நெல்லிக்காய் மிக்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா வாசனை பச்சை வாசனைலாம் போகிற வரைக்குமே இந்த ஊறுகாய் இன்னும் நல்லா வேகணும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு இந்த ஊறுகாய் கொஞ்சம் திக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிட்டு திருப்பியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வேக விடணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்ட